உலக நட்புகள் நித்தியத்திலையும் தொடருமா? இந்த கேள்வி நம்ம உள்ளத்தின் அடிமனதிலிருந்து நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு டே 43ல அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் உலக நட்புகள் நித்தியத்திலும் தொடருமா அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நித்தியத்திலையும் தொடரும் அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பிலமோனிடமிருந்து ஓடிப்போன அடிமையான ஓநேசிமை மன்னிக்கவும், விசுவாச சகோதரராக அவரை கருத வேண்டுமென்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் எழுதியிருக்கிறாங்க. 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனுமாய் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாகும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதாக பவுல் எழுதுகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் 2 வகையான உறவுகளை குறிப்பிடுகிறார். சரீரத்தின்படியும், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருக்குள்ளும். இந்த ஓநேசிம்னா யார் அப்படின்னா, பிலமோனுடைய வீட்டில் வேலை செய்த ஒரு அடிமை. அவன் தன் எஜமான்ட்ட இருந்து பணம் அல்லது பொருள் அதை திருடிட்டு தண்டனைக்கு பயந்து ரோமாபுரிக்கு தப்பி போனான். ரோமாபுரியில் சிறையில் இருந்தப்போ பவுலை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. பவுல் மூலமாக ஓநேசிமோ இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அதனால தான் பவுல் முந்தி அவன் அடிமையானவன், ஆனால் இப்போ நம்ம எல்லாருக்குமே அவன் அன்புள்ள சகோதரன் என்று எழுதுகிறத பார்க்குறோம். சரி, சரீரத்தின் படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த உலகில் நிலவும் அந்த எஜமான் அடிமை அப்படிங்கிற அந்த உறவு, பூமியில் நம்ம கொண்டிருக்கிற நட்புகள் வெறும் சரீரத்தின்படி மட்டும் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு தேவைக்காக, ஒரு டைம் பாஸுக்காக, சுயநலத்துக்காக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மரணத்தோடு எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் உங்களோட என்னோட இந்த நட்பு கர்த்தருக்குள்ளே மலர்ந்திருந்தா அது நித்தியத்துக்கும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிலமோனுக்கும் ஓநேசிமுக்கும் அடிமை அப்படிங்கிற அந்த உலக ரீதியான உறவு மறைந்து நித்தியமான பந்தம் உருவாகியிருக்கிறத பார்க்குறோம். பரலோகத்தில் ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நம்ம அறியப்படாமல் சகோதர சகோதரிகளாக அறியப்படுவோம். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களாக இருந்தால் அந்த அன்பு என்றென்றைக்கும் தொடரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.